Hello, and welcome back to Football Page for yet another La Liga Game Week review. இந்த வாரம் அஃப்கோர்ஸ் பார்சலோனா வந்து அடி வாங்கிட்டே இருக்காங்க. சாம்பியன்ஸ் லீக்ல டாட்மண்ட் கூட ஜெயிச்சிட்டாங்க. பட் லாலிகால அவுட் ஆஃப் ஃபார்ம். லாஸ்ட் 5 கேம் வீக்ஸ்ல ஒரே ஒரு விக்ட்ரி அண்ட் அஃப்கோர்ஸ் லேட்டஸ்டாக வந்து லெகானஸ் கூட ஹோம்ல 1-0 டிஃபீட். அவுட் ஆஃப் ஃபார்ம், அவுட் ஆஃப் லாலிகா டைட்டில் ரேஸா இன்னும் தெரியவில்லை. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ரியால் மட்ரிடும் வந்து 3-3ன்னு ட்ரா பண்ணாங்க. ஸோ இது ரெண்டுலேயும் பெனிஃபிட் ஆனது வந்து அத்லெட்டிகோ மட்ரிட். எல்லாமே இந்த கேம் வீக் ரிவ்யூவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அப்படியே பார்சா பத்தி பேசணும்னா, இந்த நான் சொன்ன மாதிரி நாங்கள் லாஸ்ட் 5 கேம்ஸ்ல ஒன்லி 1 விக்ட்ரி இன் திஸ் இன் லாலிகா. ரொம்ப புவர் பர்ஃபார்மன்சஸ். ஏன் என்ன ஆச்சு? 7 கோல் 5 கோல் அடிச்சிட்டு இருந்த டீம் ஏன் இப்போ கோலே அடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் இந்த லெஃப்ட் விங் இஷ்யூ ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஏர்லி ஆன் இந்த சீசன் ரஃபீனியா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தான். இப்போவும் ஹீஸ் பிளேயிங் வெரி வெல். நாட் மை ரஃபீனியா மேல ஹேட் இல்லை, பட் மை பாயிண்ட் பீங் தட் ரஃபீனியாவோட ரன்ஸ் ஒரு மாதிரி இருக்கிறதுனால, லைக் ஒரு மாதிரி சென்ட்ரலா இருக்கிறதுனால பால்டேக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல வந்து ரைட் சைட், லைக் எங்க லெஃப்ட் சைட்ல இருந்து நிறைய கோல் கன்சீட் பண்ணியிருக்கோம். பிளஸ் இது பெட்ரி அண்ட் கசாடோ இல்லைன்னா மிட்ஃபீல்ட்ல ரொம்ப ஓட்ட மாதிரி இருக்கு. வென்எவர் எய்தர் பெட்ரி ஆர் கசாடோ இஸ் ரெஸ்டட், மிட்ஃபீல்ட் லுக்ஸ் வெரி வெரி வீக். அப்புறம் லெவன்டாஸ்கி அந்த லெகானஸ் மேட்ச்ல வந்து லெவன்டாஸ்கியே ஒரு 3 கோல் அடிச்சிருக்க வேண்டியது. அது 1v1 சான்சஸ், கிளியர் கட் சான்சஸ் ரொம்ப மிஸ் பண்ணதுனால ஸோ வி குடன்ட் கன்வெர்ட். பிளஸ் ஃபார்ம்ல இருந்தான். சாரி என் தலைவன் ஃபார்ம் வெரி ஃபார்ம்ல இருந்தான். எல்லாம் மெஸ்ஸி ரொனால்டோக்கு அப்புறம் தேர்ட் கிரேட்டஸ்ட் பிளேயர்னு பேச ஆரம்பிச்சானுங்க. அவ்வளவுதான், ஸ்டிங்கர் தான். அதுக்கப்புறம் மேட்சுக்கு மேட்ச் ஸ்டிங்கர் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஃபெரான் டாரஸ் வந்து அவனோட நிறைய கோல் அடிச்சிருக்கான் போல பாஸ்ட் ஃபியூ கேம் வீக்ஸ். அதுவே வந்து சம்மரைசஸ் லெவன்டாஸ்கிஸ் ஃபார்ம் கரண்ட்லி. பட் அது தவிர பேசுறது இப்படி ஃபெரான் டோரஸ் அவ்வளவு மோசமா வச்சிருக்கான் உன் மனசுல. நான் வந்து ஃபெரான் டாரஸோட நம்பர் 1 ஃபேன். சரி சரி, பேசி முடி. அதுக்கப்புறம் வந்து லாலிகா ரெஃபரிஸ் பத்தி பேசவே தேவையில்லை. மேட்சுக்கு மேட்ச் பயங்கரமா வந்து ரெஃபரி, அட்லீஸ்ட் இந்த லெகானஸ் கேம்ல வந்து எப்பா என்னமா ரெஃபரிங் பண்ணாங்க. நான் அதை பத்தி ஜோசே மோரினியோ சொன்ன மாதிரி ஐ ப்ரிஃபர் நாட் டு ஸ்பீக், இஃப் ஐ ஸ்பீக் ஐ மீன் ட்ரபிள் தான் நான் சொல்லுவேன். இல்லடா, எனக்கு எல்லாம் ஓகே. ஆனா எனக்கு உள்ள தோண்டிட்டே இருந்துச்சுடா, லெவன்டாஸ்கி ஸ்டிங்கர் போட போறான். அவன் அடிச்ச கோல் எல்லாம் ஓகே, பட் எல்லாமே டீம் வேற லெவலுக்கு ஆடி அவன் அது டேப்னு சொல்ல மாட்டேன், எதுவுமே ஈஸியான கோல்னு இல்லை. பட் டீம் வேற லெவலுக்கு ஆடும்போது அவன் கோல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு நார்மலா பார்க்கும்போது. அவன் வந்து ஸ்டெப் அப் பண்ணி அடிக்கிற மாதிரிலாம் இல்லை எனக்கு. ஸோ வந்து அவனுக்கு வந்து இந்த ஒரு ஃபேஸ் வரும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. கரெக்டா வந்துட்டான். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஃபெரான் டோரஸை இவங்களால ஸ்ட்ரைக் ஆட முடியுமான்னு தெரியல. ஃபெரான் டோரஸ்க்கு அப்படியே என்ன சொல்றது, ஒரு டீமோட அப்படியே சென்ட்ரல்காக இருந்து அவனுக்கு வந்து அவன் அப்படிலாம் இருந்தது கிடையாது அவனோட இந்த கரியர்ல. ஸோ வந்து அவனை இப்போ திடீர்னு இப்போ லெவன்டாஸ்கியை பெஞ்ச், ஃபிளிக் லெவன்டாஸ்கி ஆல்ரெடி பயன்ல கனெக்ஷன் இருக்கு. ஸோ வந்து லெவன்டாஸ்கியை பெஞ்ச் பண்ணிட்டு ஃபெரான் டோரஸ் ஆடுற மாதிரின்னு தெரியல. ஸோ எனக்கு இப்போ என்னன்னா, எனக்கு எது சொல்யூஷன் தெரியல எனக்கு இப்போதைக்கு. இப்போ ரஃபினியாவை சென்ட்ரலா ஆடினாங்க அப்படின்னா எமால் கிடையாது இப்போதைக்கு. ஒரு 1 மந்த்துக்கு எமால் கிடையாது. ரஃபினியாவை சென்ட்ரலா ஆடினா வைட் ஏரியாஸ்ல சரி, சென்ட்ரல் ஏரியாஸும் சரி, அவன் பண்ற ரோலை வந்து பண்றதுக்கு யாரும் கிடையாது இப்போதைக்கு. இன்னொன்னு இப்போ ஒரு விஷயம் கவனிச்சேன், டேனியல் ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா ஆடுறான். ஒரு மேட்சுக்கு மேட்ச் இன்கன்சிஸ்டன்டா ஆடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. லைக் ஒரு மேட்ச் இவன் ஒரு மேட்சுக்குள்ளே ஒரு ஃபேஸ்ல ஒரு மாதிரி ஆடுறான், இன்னொரு ஃபேஸ்ல வேற மாதிரி ஆடுறான். இவன் அது எப்படின்னு எனக்கு இவனை ஒரு மாதிரி என்ன லைக் ஒரு ப்ரெடிக்டே பண்ண முடியல இவன் எப்படி ஆடுறான் அப்படின்னு. 30 மினிட்ஸ் வேற ஒரு கம்ப்ளீட்லி வேற மாதிரி ஆடுறான். 30 மினிட்ஸ் பிட்ச்ல எங்க இருக்கானே தெரியல, ஒரு மாதிரி டிசப்பியர் ஆடுறான் அப்படியே. எல்லா மேட்ச்லயும் அவனால அந்த ஒரு அவுட் சைட் த பாக்ஸ்ல இருந்தோ இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பர் 8 ரன் கொடுத்து கோல் அடிக்கிறது, அது எல்லா மேட்ச்லயும் அடிக்க முடியாது. லீகால அப்படியே எல்லா மேட்ச்லயும் அப்படியே அடிச்சு முடியாது. சோ அதை தவிர அவனோட கான்ட்ரிபியூஷன், அவன் வந்து இப்போ நம்பர் 10 ஆட போறான் அவங்க சிஸ்டம்ல அப்படின்னா 90 மினிட்ஸும்
ஹீ ஷுட் பி ரெடி. லைக் பால் எனக்கு தான், நான் டிக்டேட் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அவன் அந்த மாதிரி பிளேயர் மாதிரி எனக்கு தெரியல. அவன் அவன் ஒரு ஒரு மேட்ச்லயே ஒரு ஒரு ஃபேஸ்ல ஒரு மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலயும் பால் ரிசீவ் பண்றான், எல்லாம் பண்றான். அடுத்த 30 நிமிஷம் எங்க இருக்கானே தெரியல அவன் டேனியல். ஸோ நான் அதுதான். நீங்க டேனி ஆல்மோ பத்தி சொன்னப்போ தான் இன்னொரு பாயிண்ட் இது வந்து தட் நம்பர் 10ல ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்சஸ். இப்போ ஆம், டேனி ஆல்மோ பத்தி நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி ஃப்ராங்கி டியோங்கும் ட்ரை பண்ணாங்க சில கேம்ல. அப்புறம் ஃபெர்மின் லோபஸ் லாஸ்ட் சீசன் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ சீசன். ஐ திங்க் திஸ் சீசன் அந்த செகண்ட் சீசன் சிண்ட்ரோம் வந்து இஸ் நாட் பீன் ஏபிள் டு பெர்ஃபார்ம் அட் ஆல். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து ஒரு கேம் கூட whenever he's got the chance he hasn't stepped up and performed ஆனா up to that level. சொல்லிவிடு சொல்லிவிடு சொல்லிவிடு. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இப்போ யார் ஆடுறது? இப்போ பெட்ரிய இப்சி அந்த பெட்ரிய வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் லெஃப்ட் பிவட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ஃபியூ கேம்ஸாக பார்த்தோம் தட் ஃப்ராங்கி டியோங் சப்இன் பண்ணாலும் ஹீ இஸ் பிளேயிங் தட் அட்வான்ஸ்ட் ரோல். ஸோ பெட்ரி கசாடோ அதை மாற்ற மாட்டாருன்னு எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இஃப் நாட் தெம், மாற்ற ஆள் இல்லடா அவன். அதான் அவனுக்கு இஃப் அவனுக்கு நாட் தட் ஹூ வில் பிளே இன் தட் நம்பர் 10 ரோல்? இப்போ வந்து இன்னும் பெரிய பிரச்சனை என்னன்னா யமால் இன்ஜர்டு. ஸோ நீங்க ரஃபீனியாவை ரைட்ல தான் இப்போ ரஃபீனியாவை ரைட்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அடுத்து லெஃப்ட்ல யார் ஆட போறா, சென்டர்ல யார் ஆட போறா? ஈவன் மோர் கன்சர்ன்ஸ். ஈவன் தோ ஆன் த ஃபிளிப் சைட் சென்டர் பேக் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கெட்டிங் பெட்டர். Araujo is back in the match day squad. Christensen also coming back soon. So பார்சா சைட்ல இருந்து இப்போதைக்கு அதுதான். நெக்ஸ்ட் வீக் ஆஃப்கோர்ஸ் அத்லெட்டிகோ ஆட போறோம். ஒரு டைட்டில் டிசைடிங் கேமா இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் அந்த கேம் எப்படி அப்ரோச் பண்றோங்கிறது. பார்க்கலாம் பார்க்கலாம். லைக் சொல்யூஷன் ரெடிமேட் சொல்யூஷன் கிடையாது. ஆப்வியஸ்லி இப்போ கடைசி ஒரு 4-5 வருஷமா பண்ற மாதிரி ஏதாவது ஒரு அகாடமி ப்ராடக்ட்டை கூட்டிட்டு வந்து இப்போ டேனி ராட்ரிகஸ் இருக்கான். யாராவது ஒரு 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 ஆளை கூட்டு வந்து ஒரு பொசிஷன்லாம் மாத்தி ஆடி அப்படியே அட்ஜஸ்ட் பண்றது பாப்பா. ஃபிளிக்கர் இந்த பீரியட்ல அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 4 கேம்ஸ்லடா 12 பாயிண்ட்ஸ்ல ஃபிளிக் வந்து 10 பாயிண்ட்ஸ் எடுத்தா டைட்டில் வந்து பார்சலோனாக்கு. இப்போ எஸ்பெஷலி நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாலும் எனக்கு தெரிஞ்ச பார்சலோனாக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சே போயிடுவாங்க. பட் பார்ப்போம். அப்படியே நம்ம ரியல் மேட்ரிடுக்கு வருவோம். ரியல் மேட்ரிட் வந்து அதான் சொல்றேன், ரெண்டு ரெண்டு பேருக்கும் டைட்டில் டைட்டில் வாடா. வேணாம் நல்லா தெரியுது. அது ப்ரெஷர் வேணாம், ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். என்ன நினைக்கிறேன், ஏன்னா கார்லோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பேசுறத பார்த்தா இந்த செல்சி பேசுற மாதிரி தான் இருக்கு லைட்டா. லைக் வந்து செல்சியா பரவாயில்ல, ரெண்டு ரெண்டு சீசனா யூரோப்பே ஆடல அவனுக்கு. கார்லோ எல்லாம் போனதா சாம்பியன்ஸ் லீக்ல ஜெயிச்சிட்டு கார்லோ அது நாங்க வந்து கேம் பை கேம் எடுத்துக்கிறோம் அப்படி இப்படிங்கிறான். என்ன அவன் வந்து ஓவர் கான்பிடன்ஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றானா இல்ல ரியலாவே அவனுக்கு நம்பிக்கை இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கன்சிட் பண்ற கோல் எல்லாம் பார்த்தா கோச்சிங் கோச்சிங் என்ன சொல்றது, அவன் கோச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் மாதிரி தெரியல. இப்ப கன்சிட் பண்ற கோல் எல்லாம் பார்த்தா அது வந்து ப்ரொஃபைல் ஃபிட் ஆகாம கன்சிட் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து இன்னும் மோசம். ஏன்னா கோச்சிங் ப்ராப்ளமா இருந்தா நீ வந்து கோச்சை பிளேம் பண்ணலாம், ட்ரைனிங் செட்டப்ல ஏதாவது ஒன்று பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் ப்ரொஃபைல். இப்போ சௌமெனியே சென்டர் பேக் ஆடுறோம். சௌமெனி ஏரியல் டியூவல்ஸ்ல வந்து சௌமெனி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். பட் அதை தாண்டி அவனுக்கு வந்து அந்த பொசிஷன்ல நிறைய அவேர்னஸ் கிடையாது. நிறைய விதமான இப்போ அவனுக்கு வந்து லோ கிராசஸ் ஒன்று, ரெண்டு பேர் இப்போ ரெண்டு சென்டர் ஃபார்வர்டோ இல்லை ரெண்டு பேரும் அவன் கூட ரன் கொடுக்கும் போது அவன் ரெண்டு பேரையும் அவன் வந்து ஒரு மாதிரி அட்டென்டிவா இருக்க மாட்டேங்கிறான். ரெண்டு பேரும் அவனை சுத்தி இருந்தா ஒரு ஆள்னா ட்ராக் பண்ணிடுறாங்க. ருடிகரும் சௌமெனியும் அவனோட மூவ்மெண்ட் எல்லாம் ட்ராக் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து ரைட் சைட்ல ஒருத்தர் ரன் கொடுக்கும் போது அவன் மேல அட்டென்ஷன் இருக்குன்னா கம்ப்ளீட்டா இங்க உள்ள ஃப்ரீயா இருக்கான். விங் பேக்கோ விங்கரோ கம்ப்ளீட்டா அவனை தாண்டி போயிட்டே இருக்கான். அவன் மட்டும் நடந்து கூட போறான். லைக் சௌமெனிக்கு அந்த அவேர்னஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா சென்ட்ரல் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட்னா அவன் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அவனுக்கு அது பழக்கம் கிடையாது. பட் வந்து ஏரியல் டியூல்ஸ் ரொம்ப நல்லாவே ஜெயிக்கிறான். ஆக்சுவலா பார்த்தா ராயோ வந்து ஒழுங்கா அவங்க வந்து நிறைய ஏரியல் கிராஸ் தப்பு பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நிறைய ஏரியல் கிராஸ் ட்ரை பண்ணாங்க. ருடிகரும் சௌமெனியும் அவங்க வந்து ஈஸியா பிளாக் பண்ணிட்டே இருந்தாங்க எல்லா ஏரியல் கிராஸையும். பட் அதுக்கப்புறம் அவங்க நல்லா ரெக்டிஃபை பண்ணி கொஞ்சம் தெளிவா ஆட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாமே மாறிச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் அவங்க வந்து ஆஸ் எ டீம் அவங்க மூவ் ஆகிறது மாறிச்சு. ஸ்மார்ட்டா ஆடினாங்கன்னு சொல்லலாம். பிளஸ் அவங்களுக்கு வந்து டிரா ஆனா போதுங்கிற மாதிரி தான் ஆடினாங்க அவங்க. ஆக்சுவலா அவங்க வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து நான் வந்து ரொம்ப புஷ் பண்ண தேவையில்லை, டிரா ஆகணுங்கிற மாதிரி ஆடினாங்க. ரொம்ப கேயாட்டிக் கேம். பட் வந்து ரெண்டு டீமுமே வந்து வின் பண்ண டிசர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டு டீமுமே இது வந்து டிரா வந்து கரெக்டான ரிசல்ட் இந்த கேமுக்குன்னு சொல்லலாம், சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா. பட் இதை தவிர டீம்ல வந்து பிரச்சனை நிறைய இருக்கு. பட் இன்ஜுரி வந்துட்டே இருக்கு. ஒருத்த இன்ஜுரிலேருந்து வெளில வந்தா இன்னொருத்த இன்ஜுரியாக உட்காந்துக்கிறான். ஸோ வந்து இது
கார்லோவை நான் ஆக்சுவலாக ப்ரைஸ் தான் பண்ணுவேன் கடைசி 2 மாசமா. அந்த எல் கிளாசிக்கோ டெஃபீட்டுக்கு அப்புறம் நல்லாவே கோச் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன் நான். எதுவும் நாங்கள் ரொம்ப பேனிக் ஆகி அப்படி ரொம்ப மோசமான நல்லலாம் எதுவுமே போகல அந்த டெஃபீட்டுக்கு அப்புறம். இன்னும் டைட்டில் ரேஸில் கண்டிப்பாக இருக்கும். பட் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு தெரில. இன்ஜுரி வந்துட்டே இருந்தால் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு தெரில. ஸோ வந்து பார்ப்போம். அதான் ஐ திங்க் உங்களுக்கு மெயினாக ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவுக்கு வரைக்கும் நீங்கள் எப்படியாவது இப்போ பெரிய கேப் வராமல், லைக் நாங்கள் ஃபார்ம் ட்ராப் பண்ணி பாயிண்ட்ஸ் கேப் நல்லாவே குறைஞ்சிச்சு. இப்போ பேர்லி 1.2 பாயிண்ட்ஸ் கேப் தான் இருக்குது. இப்போ எப்படியாவது இஃப் யூ கேன் சஸ்டெயின் டில் தட் இஸ் என்ன ஐ திங்க் 2-3 மோர் கேம் வீக்ஸ் தான். ஸோ அந்த 2-3 வீக்ஸில் எப்படியாவது ஹோப்பிங் இப்போ, ஏன்னா எங்களுக்கு எப்படியும் அத்லெட்டிக்கோ ஒரு கேம் வருது நடுவில். ஸோ அந்த கேமில் பெஸ்ட் ரிசல்ட் இஸ் ட்ரா தான். ஸோ எப்படியாவது அந்த மாதிரி டில் டிசம்பர் எண்ட் வரைக்கும் எப்படியாவது இஃப் கார்லோ டிராக்ஸ் ரியல் மேட்ரிட், தென் ஷியோர்லி ஜான்வரியில் கண்டிப்பாக தே வில் சைன் பிளேயர்ஸ். ஸோ அதுக்கு சைன் பண்ணோம். ஒரு சென்டர் ஃபார்வர்ட் தயவுசெய்து சைன் பண்ணியே ஆகணும். ரைட் பேக் நிறைய ஆப்ஷன் இல்லை மார்க்கெட்டில். பட் பார்ப்போம் ரைட் பேக்கில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். பட் இதுக்கு நடுவில் என்னோட வன்மம் ஒன்று, இந்த இன்ட்ரா கான்டினென்டல் கப்புன்னு. ஆனால் ரியலாகவே என்னைக்கு இன்ஃபான்டினோ ஃபீஃபா விட்டு போகிறாங்கன்னா, நான் யார் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ நான் செலிப்ரேட் பண்ணுவேன். இன்ட்ரா கான்டினென்டல் கப்னு ஒரு இருக்கிறதுலே ஒரு கேவலமான கான்செப்ட் அது. அந்த மேட்சுக்கு போய் ஆடணும். எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. நினைச்சு எனக்கு ஆல்ரெடி சூப்பர் கப் இரிட்டேட்டிங். இவனுக்கு ஆடுற சூப்பர் கப் 2 மேட்ச். இதுக்கு நடுவில் இது வேற. ஏன்னா ஆல்ரெடி பிளேயர் படுத்து கிடக்கு. இது டிராவல், இது என்ன எனக்கு பெரிய ஒரு விஷயம்னா, இவங்க டிராவல் பண்ணி வேற ஆடணும். டிராவல் பண்ணி ஆடணும், திரும்பி டிராவல் பண்ணி திரும்பி லீக் ஆடணும். ஸோ ஆனா இன்ஃபான்டினோ டே நல்லா பண்றடா டே. இது இப்படி ஒரு கேவலமான கான்செப்டா நான் இது என்ன இது அதே கிளப் வேர்ல்ட் கப் கான்செப்ட். ஆனா 2 மேட்ச் ஆடுவோம் முன்னாடி, அதுல 1 தூக்கிட்டான், ஒரு மேட்ச் ஆடினா போதும் அப்படின்னு. இது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஷெட்யூலை பத்தி ஃபிக்சரை பத்திலாம் நம்ம அப்படியே சிமியோனே ரியலாவே டெல் ஜெயிக்க போற தலைவன் தான், அவனை பத்தி பேசுவோம் நம்ம. 11 மேட்ச் அன்பீட்டனா, 12 மேட்ச் தொடர்ந்து அன்பீட்டன் கூட இல்ல, விக்டரின்னு நினைக்கிறேன். பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணியே கிட்டத்தட்ட 2 மாசமும் 2.5 மாசமும் ஆச்சு அத்லெட்டிகோ மேட்ரிட் பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணி, சம்திங் லைக் தட். பட் இப்ப ஜெயிச்சாங்கன்னா டாப் அவங்க. இப்போ கையில இருக்கிற ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க டாப்ல போவாங்க. பட் கரெக்ட் தானே? ஐ திங்க் அவங்க ஆமா அவங்க இப்போ ஈக்குவல் ஆன் பாயிண்ட்ஸ். பட் நெக்ஸ்ட் மேட்ச் தான் நான் சொல்றேன். இவங்க நிறைய பேர் சொல்றாங்க வாவ் ஃபார்ம்ல இருக்கானுங்க, பார்சலோனா ஃபார்ம்ல இல்ல, ஜெயிக்கிறதுக்குலாம் சான்ஸ் இருக்கு. இவனுக்கு இந்த மாதிரி நிறைய தடவை தோத்துட்டு போயிருக்காங்க. எங்கள்ட்டையும் சரி, நாங்க 2 மேட்ச் 3 மேட்ச் தோத்துட்டு இவங்க கூட போய் ஆடுவோம் மட்ரிட் டர்பி. எங்க கூட தோத்துருவானுங்க. ஸோ இவனுக்கு இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல பார்சலோனா இருக்கும்போது மட்ரிட் இருக்கும்போது நிறைய தடவை தோற்றுருக்காங்க. ஸோ நல்ல மேட்ச் தான். சில பேர் சொல்ற மாதிரி அப்படியே ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், அத்லெட்டிகோ நல்லா சூப்பரா ஆடிடுவானுங்கலாம் இல்லை. இவனுக்கு இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் நிறைய தோத்துருக்கானுங்க. ஸோ பார்ப்போம். இந்த மேட்ச் தான் அதாவது டைட்டில் டிசைட் பண்ண போகுது அப்படின்னா இந்த மேட்ச் தான் சொல்றேன். இந்த மேட்ச் அத்லெட்டிகோ ஜெயிச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க மொமெண்டம் பயங்கரமா இருக்கும். அவங்களை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மேட்ச் டிரா ஆச்சு அப்படின்னா டைட்டில் ரேஸ் 3-வே ரேஸ் ஆன். பார்சலோனா ஜெயிச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பார்சலோனா ரியல் மேட்ரிட் 2-வே ரேஸா இருக்கும். இது என்னோட ப்ரெடிக்ஷன். ஏன்னா லலிகா எப்பவுமே சிம்பிளி கம்ஸ் டவுன் டு ரெண்டு கேம். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம் என்ன பொறுத்தவரை பார்சலோனா அத்லெட்டி தான். ஏன்னா மட்ரிட் டர்பி கூட நிறைய தடவை டிரா ஆயிடும், ரொம்ப போரிங்கா இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடுவாங்க 2 பேரும். இந்த மேட்ச் எப்பவுமே ஓரளவுக்கு அட்டாக், 2 டீமுமே ஓரளவுக்கு அட்டாக் பண்ணுவாங்க, ரிசல்ட்டுக்கு போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேம். ஸோ அது எப்படி இருக்கும், ஓவராலா டீம் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. கிரீஸ்மன் கரெக்டா யூஸ் பண்ணலாம். கிரீஸ்மனை ரெஸ்ட் கொடுக்குறான், யூஸ் பண்றான், அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கிரீஸ்மனை. அவனோட ஏஜ் அண்ட் அவனோட கரண்ட்லி அவனோட பாடி எப்படி இருக்குங்கிறத கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கான் சிமியோனே. அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவனை யூஸ் பண்றான். சப்ஸ்டியூட் தூக்கிடலாம். 2 கோல் லீட்லாம் இருந்தா அவனை 70 மினிட்ஸ்லயே தூக்கிடலாம். அதுக்கு மேல நீ எதுக்கு அப்படின்னு தூக்கிடலாம். ஆல்வரஸ் சூப்பரா ஆடுறான். ஆல்வரஸ் செமையா செட் ஆயிட்டான் டீமுக்கு. கோல் அடிக்காட்டினா கூட ஆல்வரஸ் அவனோட பொசிஷனல் பிளே, அவன் டீப்பா போய் லிங்க் பண்றது எல்லாமே அவன். பிளஸ் அவனோட ஒர்க் ரேட் சொல்லவே வேணாம், சிட்டிலேயே செமையா இருக்கும். இங்க சிமியோனே கீழே இன்னும் பயங்கரமா இருக்கு. அவன் கோலை அடிக்கிறதா கூட அவனோட ஒர்க் ரேட் செமையா இருக்கு. ஸோ எல்லாருமே நல்லா ஆடிட்டு இருக்கான். பாப்லோ பாரியஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட டீமே மாறிடுச்சு, அதை சொல்லியே ஆகணும். அது சின்ன யங்ஸ்டர் அவன். ஸோ பட் அவன் அட்லெட்டியோட ஃபார்ச்சுனே மாத்திட்டான். ஸோ பார்ப்போம். இதுக்கு நடுவில் எனக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் ஒப்பீனியன் என்னன்னாலும், சிமியோன் அவன் பையனை ஓவரா ஆட வைக்கிறானோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பெஞ்சில் அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க, இவன் திரும்பி அவன்
அவன் தான் ஆடிட்டு லியோன் இருக்கான். ரைட் ரைட் மிட்ல வந்து அவன் தான் ஆடிட்டு இருக்கா. இப்போ அவன் தான் ஆடிட்டு ப்ரீவியஸ் இருக்கான். நிறைய கேம்ஸா வந்து அவன் தான் மோஸ்டா அவன் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து ஸ்ட்ரைக்கர்னு சொன்னானுங்க, பட் அவனை தான் ஆடுறான். எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பா வருது. என்ன இப்ப இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பெஞ்ச்ல, இவன் வந்து டீசெண்டா ஆடுறான், பட் வந்து ரொம்ப சம அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே ஆமா. இல்ல. பெஞ்ச்ல இருக்காங்க ஆப்ஷன்ஸ், பட் அவங்கள விட்டுட்டு இவனை தான் ஆடுறான். பார்ப்போம் இவன் எப்படி ஆடுறான், லாங் ரன்ல எப்படி ஆடுறான் அப்படின்னு அப்படின்னு பார்ப்போம். தான் அல்வரஸ் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இப்போ டெய்லர் மேட் சிமியோனே ஸ்ட்ரைக்கர் அப்படின்னா வந்து ஜூலியன் அல்வ அட்லீஸ்ட் இன் மாடர்ன் டே ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா ஜூலியன் அல்வரஸை சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம அர்ஜென்டினாலேயும் பார்த்தோம், அஃப்கோர்ஸ் மேன் சிட்டிலையும் பார்த்தோம். அதான் ஒர்க் ரேட் பிரில்லியண்டாக இருக்கு. அண்ட் நவ் ஹி ஸ்டார்டட் டு ஸ்கோர் கோல்ஸ் ஆல்சோ. ஸோ கோல்ஸ் அடிக்கிறதுனால இப்போ அதுவும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் 4-4-2 சிஸ்டம் செட் ஆயிடுச்சு, டிஃபென்ஸ் செட் ஆயிடுச்சு. சம்ஹவ் லெங்லே அண்ட் ஹிமினஸ் காம்போ வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு சோஃபா. இது வரைக்கும் இது வரைக்கும் லெங்லே பிரச்சனை பண்ணல. இனிமே பண்ணுவாரான்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி பார்சா கேம்ல பண்ணுவாரு. பார்ப்போம் பார்ப்போம். பழைய விசுவாசத்தை காட்டினாலும் காட்டிடுவோம், பார்ப்போம். ஆமா. ஆஹ் வேற அடுத்து மத்த டீமுக்குலாம் ரியல் சொசைட்டில பத்தி சொல்லு. ரியல் சொசைட்டி, இப்போ ஏன்னா ரெண்டு பேரும் கலை ஒத்திட்டு இருந்தோம். வாரம் அவன் வந்து இப்போ ஃபிஃப்த்ல இப்ப வந்து இப்ப கையில இருக்கிற கேம் ஜெயிச்சா ஃபிஃப்த்னு நினைக்கிறேன் ரியல் சொசைட்டியோட. ஸோ வந்து சூப்பரா நாங்க பயங்கரமா வந்து ரெண்டு பேரும் ஜிங்ஸ் பண்ணி அவங்கள அப்படி கழுவி ஊத்துனோம். இப்போ நீங்க போய் லாலிகா டேபிள் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபென்சிவ் ரெக்கார்ட்ல 11 கோல் தான் கன்சீட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் தட் இஸ் த லீக்ஸ் பெஸ்ட் ரெக்கார்ட் அலாங் வித் அத்லெட்டிகோ மட்ரிட். இதுல இன்னொரு ஃபன் என்னன்னா, அவங்க கோல் கீப்பர் அலெக்ஸ் ரெமீரோ 17 கேம் தான் ஆடி இருக்காங்க. ஆமா, ஆமா. 17 கேம்ஸ்ல 10 கேம்ஸ்ல கிளீன் ஷீட். ம், ம். ஸோ அது எனக்கு வந்து அவன் எப்பவுமே நல்ல கீப்பர் அன்பிலீவபிள் தான். பிளேயர். பட் நான் அவனை சொல்லட்டுமா, அவங்க டிஃபெண்ட் பண்றது டீமாவே டிஃபெண்ட் பண்றாங்கடா. லைக் நான் என்ன சொல்றது, அவங்க வந்து சென்டர் பேக்ஸ் ரிலே ஆகிற டீம் கிடையாது. சென்டர் பேக் வந்து ட்ராக் பேக் பண்ணணும், இல்ல விங் பேக்ஸ் அவங்களோட ஃபுல் பேக்ஸ் வந்து ட்ராக் பண்ணணும், பின்னாடி ட்ராக் பண்ணி டிஃபெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி டீமே கிடையாது. பாலை வச்சுக்கிறான். ஃபர்ஸ்ட் இவங்கள்ட்ட பாலை வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. இவங்க பாலை லூஸ் பண்றதெல்லாம், இவங்க லூஸ் பண்ற ஏரியாஸ் எல்லாம் இவங்க லூஸ் பண்ண திரும்பி ஈஸியா வாங்கிடலாங்கிற மாதிரி ஏரியாஸ்ல தான் பாலே லூஸ் பண்றாங்க. ஸோ ரொம்ப சேஃபா ஆடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, இவங்க கோலே அடிக்க போரிங் மாட்டாங்க ஃபுட்பால். போல, இவனுக்கு கோலே அடிக்க மாட்டானுங்க போல, இந்த மாதிரி ஆடுறானுங்கன்னு தோணுச்சு. பட் எப்படியோ ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. பிளஸ் இது பெரிய அதான். லெசன் நிறைய பேருக்கு, கோச்சை சாக் பண்ற நிறைய பேருக்கு பெரிய லெசன். 17th இருந்த டீம் அவங்க சாக் பண்ணல கோச்சை. இது வந்து 7th இயரோ என்னமோ அந்த கோச்சுக்கு. அவங்க நினைச்சிருந்தா ஓகே, ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு, இந்த கோச்சோட பீக் முடிஞ்சிருச்சுன்னு சாக் பண்ணிருக்கலாம். ஸ்டிக் பண்ணாங்க அதே கோச்சுக்கு. ஸோ திரும்பி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்ல கோச் அவங்களுக்கு. ஸோ வந்து திரும்பி இப்போ வந்து டீமை வந்து 5th யூரோப்பா லீக்ல முடிச்சா போதும், இல்லை பெரிய அச்சீவ்மெண்ட்ல அது அவங்களுக்கு. திரும்பி யூரோப்பா லீக்லாம் முடிச்சா அதனால வந்து பார்ப்போம். அண்ட் ஐ திங்க் அவங்க டாக்டிக்ஸ் பர்ஃபெக்டா ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. ஏர்லியரான ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க ஜூபிமெண்டிக்கு பார்ட்னர் இல்லாம. இப்போ அந்த 4-1-4-1 ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி தே கெட்டிங் த யா அதான் பூபோ, சூச்சிச், யா அப்புறம் சர்ஜியோ கோமெஸ் ஆல்சோ. ஸோ இவங்க எல்லாரோட ரோல்ஸும் பர்ஃபெக்டா டிஃபைன் பண்ணிட்டு ஒயர் சப்பால மேலேயே உட்காருடான்னு சொல்லிட்டு அவனை வச்சு கோல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரியல் சொசைடாட் சம்ஹவ் பார்ப்போம். இன்னும் குட் ரிகவரி, பட் ஐ திங்க் ஸ்டில் அ லாங் சீசன் டு கோ. ஸோ ஓகே. இதை சஸ்டெயின் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே லைக் ரியல் பெட்டிஸ் போன சீசன் ஆடுற மாதிரியே ஆடிட்டு இருக்காங்க. திரும்பி 7th முடிக்க நல்ல சான்ஸ் இருக்கு. மயோர்கா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்டா ஆடுறாங்க. போன கேம் வீக் வந்து ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. 3 டீம் ஸ்ட்ரெயிட் ரெட் வாங்கினாங்க. ஸ்ட்ரெயிட் ரெட் வாங்கின 3 டீமும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இதெல்லாம் எவ்வளவு தடவை நடந்திருக்குன்னு தெரியல. ஸோ வந்து அதுல 2 டீம் வந்து வின்னர் அடிச்சு ஜெயிச்சாங்க. 10 மேன் ஆயிட்டு வின்னர் அடிச்சு ஜெயிச்சாங்க. ஸோ வந்து ரொம்ப நிறைய கேம் வந்து பயங்கர ஃபன்னா இருக்கு இந்த சீசன் பாக்குறதுக்கு. ஏன்னா போன சீசன் கடைசியா 2-3 சீசனா லலிகா மேல அந்த கிரிட்டிசிசம் வந்து நிறைய ரொம்ப போரிங்கா ஆடுறாங்க, வின்னுக்கே போக மாட்டாங்கன்னு. நிறைய கோல்ஸ்னு இல்ல இந்த வருஷம். லைக் பிரீமியர் லீக் கம்பேர் பண்ற அளவுக்கு கோல்ஸ் இருக்கா மேட்ச், லைக் கேம் வீக் ஆஃப்டர் கேம் வீக்னா அதெல்லாம் கிடையாது. பட் நிறைய பேர் வின்னருக்கு போறாங்க இந்த சீசன். அது வந்து தெளிவா தெரியுது. போன சீசனை விட கண்டிப்பா இந்த சீசன் வந்து லலிகால வந்து நிறைய கோல்ஸ் இருக்கும் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா வேற யாரு பாயிண்ட்ஸ் டேபிள்ல இது செவியா பேட்டில் செவியா அந்த ஆயிட்டான் 11th தான். சரியா
நாம கிறிஸ்டல் லெவன்த்லயே பேலஸ். பேசிட்டு இருக்கோம், பெரிய லெவன்த்ல தான் இருக்கோம். அவனுங்க அந்த பிளேஸ் அவனுங்களுக்கு தான். வேற சொல்றான், வேற வேற என்ன டீம் மென்ஷன் இது பண்ணலாம்? நம்ம ஃபோர் பேட்டில் ஃபார் 4, 5, 6 அந்த ஸ்பாட் வந்து இந்த இந்த 2 கேம் வீக் வந்து கொஞ்சம் 2 இம்பார்ட்டண்ட்டான கேம் வந்து வில்லாரியால் ஆடினாங்க. ஸோ வில்லாரியால் வந்து பெட்டிஸ் கூட ஆடினாங்க. அந்த கேம் 2-1 தோத்துட்டாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அத்லெட்டிக் கிளப் கூட இந்த வீக் ஆடினாங்க, அதுவும் 2-0 தோத்துட்டாங்க. பட் பிரச்சனை இப்போ அட்வான்டேஜ் வில்லாரியாலுக்கு என்னன்னா தட் அவங்களுக்கு இன்னும் 2 கேம் இன் ஹேண்ட் இருக்கு. மித்த டீம்ஸ்லாம் வந்து 17, 18 கேம்ஸ் ஆடி இருக்காங்க. பட் தேவ் பிளேட் ஒன்லி 16. ஆனா நம்ம விலாரியால் பத்தி சொன்னோம் போன கேம் வீக்லாம் தட் அவங்க டாப் 4 ஃபினிஷ் பண்றதுக்கு ரியல் சான்சஸ் இருக்கு, கன்சிஸ்டண்டா ஆடுறாங்க அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேம் வேர் அவங்க கண்டெண்டர்ஸ் கூடயே அவங்க தோத்துட்டாங்க 2 இம்பார்ட்டன்ட் கேம்ஸ். ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்டா இருக்கும்னு எண்ட் ஆஃப் த சீசன் தான் தெரியும். பார்ப்போம் பார்ப்போம். ஐ திங்க் இது தவிர பெருசா பேசுறதுக்கு வந்து லைக் எல்லாரும் அதே வேலன்சியா 20th தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஆனா நிறைய கேம் கையில இருக்கு, அவங்களுக்கு 3 கேம் கையில இருக்கு அவங்களுக்கு. ஸோ வந்து டேபிள் ரொம்ப அன்னீவனா இருக்கு. ஸோ மற்ற டீமோட ஃபார்மை பத்தி நிறைய பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். செல்டா 12th இருக்காங்க. செல்டா வந்து கண்டிப்பா ஒரு டாப் 10ல முடிய கூட சான்ஸ் இருக்கு, டீசெண்டா ஆடுறாங்க. ஆஹ் இதோட நாங்க இந்த வீடியோல இருந்து என்னன்னா நெக்ஸ்ட் பார்சலோனா ரியல் மேட்ரிட் அட்லெட்டிக் மேட்சை வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஸ்கோர் லைன் மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணலாம் ம். அப்படின்னு இருக்கோம். நான் லாஸ்டா ப்ரெடிக்ட் பண்ண ஒரு ஸ்கோர் லைன் உண்மையாச்சு, பட் டீம் தான் மாத்தி ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். அதை தவிர அந்த ஸோ அந்த அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆஹ் சொல்றா பெரிய மேட்ச், ரெண்டு 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 மேட்ச் தான் இந்த தடவை. ஏன்னா பார்சலோனா அட்லெட்டிக் மட்டும் ஒரே மேட்ச் தான். ஸோ ஆமா, பார்சா அட்லெட்டிக் உன்னோட ப்ரெடிக்ஷன் பார்சா அத்லெட்டி 2-1 பார்சலோனா. 2-1 பார்சலோனாவா? ஆமா, ஐ திங்க் கிரீஸ்மன் கோல் அடிப்பான், ரஃபீனியா கோல் அடிப்பான். கிரீஸ்மன் கோல் என்னடா பரவாயில்ல, பேர்லாம் மென்ஷன் பண்ணி சொல்றேன். எனக்கு வந்து ரொம்ப கேஆட்டிக்கா ஒரு கேம் இருக்கும்னு தோணுது. எனக்கு வந்து 3-2 அந்த மாதிரி தோணுது. எனக்கு 3-2 ரொம்ப க்ளோஸா. ஏன்னா லைட்டா ஏதோ தோணுது சிமியோன ரொம்ப காஷியஸா ஆட மாட்டான் இந்த மேட்ச் அப்படின்னு. ஸோ வந்து பார்ப்போம். 3-2 யாரு? 3-2டா? ஓ யாரு கேக்குறியா? பார்சலோனா பார்சலோனா ஆஹ், பார்சலோனா பார்சலோனா. இந்த தடவை மாத்தி வந்துச்சுன்னா நான் இனிமே ப்ரெடிக்டே அப்போ பண்ண மாட்டேன். தோத்துருவோம் அவ்வளவுதான். அப்போ அடுத்து ரியல் மேட்ரிட் சரியா சொல்லு. 1-1 டிரா. 1-1 டிராவா? ஆமா. 2-0 ரியல் மேட்ரிட். ஆஹ், சொல்லும் போதே சிரிப்பா தான் இருக்கு. அது போய் இன்னொரு ஒரு கேம் இருக்கு, வெலன்சியா அவே ரியல் மேட்ரிட் இருக்கு. அது ஆமா. ஜான்வரி தான் ஆடுறோம், பட் அது வந்து தனி கேம். அது நாங்க 12th கேன்சல் ஆன கேம். அது அதோட ப்ரெடிக்ஷன் தான். ஐ திங்க் அது வந்து ஜெயிச்சிருவீங்க 3-1. 3-1 ரியல் மேட்ரிட். எனக்கு என்னவோ அதுதான் டிரா பண்ண போறோம். ஏன்னா அவே நாங்க ஒழுங்கா ஆடுறது இல்ல, ஹோம்லயே ஒழுங்கா ஆடுறது இல்ல, அது வேற விஷயம். எப்போதான் ஒழுங்கா ஆடுறீங்க, சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும் ஆடிடுறீங்க. வெலன்சியா ரியல் மேட்ரிட் டிரா ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுது ஏதோ. பாப்போம். நாங்க அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு இருக்கோம். நீங்க ஆனா என்ன இந்த பாக்குறீங்க? அண்டர் டாக் கிமிக் வந்து இந்த வீடியோவோட முடிச்சுக்கோங்க. கார்ல கார்ல தாத்தாவே அண்டர்டாக் என்னடி? அவர் வந்து எத்தனை சாம்பியன்ஸ் லீக் அடிச்ச மனுஷன், அவரே அண்டர்டாக் மிக் பண்ணிட்டு இருக்காரு, நான் பண்ணக்கூடாதா? அதனால சரி, அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க வேற எந்த டீமை பத்திலாம். ஷார்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் தான் நாங்க வீடியோ பண்றோம். எல்லா டீமையும் மென்ஷன் பண்ணி பேச முடியாது. கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்றோம். டாடா, பை பாய்.